ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். OnePlus நீ திருப்பி தப்பாக பண்ணுறடா, நீயே உன்னை பார்த்தாலே காண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மேலே தோணும்ல. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ OnePlus மேலே செம கடுப்பாகுது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, இவங்களாம் இந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டை குறைச்சிக்கிட்டு இப்படி லான்ச் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. OnePlus Nord CE3 Lite, இது பேரை பாருங்கள், OnePlus Nord CE3 Lite. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 4ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ஸ்பெக்கை நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 20,000 ரூபாய்க்குள்ளே வந்துச்சு அப்படின்னா தாராளமாக ஐக்கூக்கு பதிலாக இதை வாங்கலாம். இல்லை இவன் 20 ரூபாய்க்கு மேலே 22 25 அந்த மாதிரி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணால் அப்படின்னா கண்டிப்பாக இவனை கழுவி ஊற்றுறதுல தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு 18,000 to 20,000க்குள்ளே வந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாம். ஒரு நார்மல் யூசேஜுக்காக இருக்கட்டும், ஒரு டீசெண்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸுக்கு தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாம். ஆனால் அவன் ரேட்டை கண்டிப்பாக கூட்டி தான் வைப்பான். அப்போ கூட்டி வைக்கட்டும், அப்போ நம்ம வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ இந்த டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிப்போம். டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வழக்கம் போல் நம்ம ஆல்ரெடி பார்த்த டிசைன் தான். ஸோ அதில் எதுவும் மாற்றங்கள் இல்லை. ஏதோ கிளி பச்சை கலரில், அதான் பால் பச்சை கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு கலரில் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்கான். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.74 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே வந்து கொடுத்து வச்சுருக்கான். ஸோ OnePlusல வந்து AMOLED தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக கொடுத்துட்டே இருந்தான். அவனோட அந்த ஃபஸ்ட்டு நாடு சீரீஸில் கூட டிஸ்பிளே AMOLED கொடுத்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுன்ற கொடுத்தா சரி, மிட்ரேஞ்சாக இருந்தாலும் ஒரு ஃப்ளாக்ஷிப் தரத்தில் ஏதோ கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க ஏகப்பட்ட பேர். நானே நம்ம சேனலில் நாடை பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்போம், நாடு 1ல். ஆனால் இந்த வட்டம் LCD டிஸ்பிளே ஐக்கூவில் மேனுஃபேக்சர் பண்ண ஏதாச்சும் சம்திங் மிச்சம் மீது இருந்திருக்கும் போல் அதை வச்சு டிஸ்பிளே மேக் பண்ணிடணும்னு நினச்சிட்டானே என்னன்றது தெரியல. LCD டிஸ்பிளே 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அப்போ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எங்கே ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல் தான் பவர் பட்டனில் பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து வச்சுட்டானுங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜர் ஒரு நெகட்டிவாக OnePlus சைட்லேருந்து இந்த பட்ஜெட்டில் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன், அலர்ட் ஸ்லைடர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடையாது, அதையும் தூக்கிட்டான். ஹெட்ஃபோன் ஜாக்கு இருக்கான், அதுக்கும் தனியாக ஒரு போஸ்டர் போட்டாலும் போடுவான். அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. டாப்பு வியூ பாட்டம் வியூ நானும் தேடி பார்க்குறேன், எங்கேயுமே லீக்கில் வரல. எனக்கு தெரிஞ்சு அதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் தூக்கிட்டு வந்திருப்பான். பார்த்தீங்களா நாங்கள் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது இப்போதைக்கு எந்த போஸ்டர் வரல. எனக்கு தெரிஞ்சு மேபி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். மேக்ஸிமம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து டிஸ்பிளே சைடு இதை பற்றி சொலப்பி வச்சுட்டான். இப்போ கேமராக்கு வருவோம். பிரைமரி 108 மெகாபிக்சலுக்கான கேமரா வித்தவுட் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், OIS இல்லாமல் ஒரு 108 மெகாபிக்சல் கேமரான்றதை கொடுத்துருக்கான். அடுத்ததை சொல்கிறேன் பாருங்கள், 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 2 மெகாபிக்சல் டெப்த்து. எப்படி இருக்குது, ஒயிட் ஆங்கிளே கொடுக்கல. பிரைமரி 108, அந்த 108ன்னு போஸ்டரில் பார்த்து நம்ம மக்கள் யாராச்சும் ஏமாந்து வாங்கினா நமக்கு லாபம் தானே, அதுன்ற காரணத்துக்காண்டியே 108 மெகாபிக்சல் கேமரா அப்படின்றத கொடுத்துருக்கா. ஃப்ரண்ட் செல்ஃபிக்கு அதே அவங்க 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதிலே நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க எப்படி இருக்கும் என்ன ஏதுன்றது. 108 அப்படின்றத நம்பி தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க, அது அந்த அளவுக்கு இருக்காது. அடுத்தபடியாக உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸ் ஸ்னாப்ட்ராகனோட 695 5G ப்ராசர் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஏன் 20,000 ரூபாய்க்குள்ளே இதை வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா இந்த ப்ராசருக்காண்டி தான் மெயினாக சொன்னது. 20,000 ரூபாய்க்குள்ளே ஐக்கூவில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி காம்படி Z6 இந்த மாதிரி Z7 வருது, இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் வருது. இருந்தாலும் OnePlusலேருந்து ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராசரை வச்சு வர இந்த Nord CE3 லைட்டை 20,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணால் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். மல்டிமீடியா கேமிங்க்கு செட் ஆகாது, மல்டி டாஸ்கிங் கேமிங்க்கு வந்து செட் ஆகாது. நார்மல் யூஸருக்கு மூவி பார்க்குறோம், யூடியூப் வீடியோ பார்க்குறோம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி ஆளுகளுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 695 ப்ளஸ் 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ நார்மல் யூஸருக்கு 20,000க்குள்ளே தேடிங்கன்னா இது வேணால் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது சொல்கிறேன், 5000 mAh பேட்டரியாக 67 வாட்ஸுக்கான சார்ஜர் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. பேட்டரி சார்ஜிங் ஸ்பீட் ஓகே, நல்லா பண்ணியிருக்கானுங்க. அடுத்தது LPDDR4X RAM, UFS 2.2 ஸ்டோரேஜ், 2.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷனு. அடுத்து பார்த்திங்கன்னா Wi-Fi 5க்கான ஆப்ஷன்ஸு, Bluetooth 5.1. ஸோ எல்லாமே மிட்ரேஞ்சு சம்மந்தப்பட்டது தான். இதில் எதுவும் பெருசாக அவங்க ஒன்றும் தூக்கி நிப்பாட்டிடல. Android 13 Oxygen OS 13ஓட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போ தான் அடுத்து 2 மேஜர் அப்டேட் தருவோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கானுங்க. 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தருவோம் அப்படின்றத சொல்லியிருக்கானுங்க. ஏப்ரல் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. ஓகே, இதை வந்து நீங்களே ஓவராலாக ஸ்பெக்கை பார்த்தாலே தெரியும் இது தேருமா தேராதானே.
பட் அவங்க இப்படி தான் லான்ச் பண்ணுறானுங்க. ஏன் இப்படி பண்ணுறானுங்க, எதுக்கு பண்ணுறானுன்னு தெரில. சப்போஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகி யாராச்சும் தப்பி தவறி கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ மெயினாக அப்படி வச்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம ஸ்மார்ட் ஃபோன் ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவாக இருக்குது இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் மேக்ஸிமம் தவிர்க்கிறது நல்லது. அதுக்கு பதிலாக ஐக்கூலியோ ரியல்மிலையோ ஏதாச்சும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணிட்டு போங்க. ஆனால் 18,000 17,000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சுன்னா OnePlus தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் இதை ட்ரை பண்ணலாம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. 100% வேணாம், 10% அந்த ரேட்டை பொறுத்து வேணால் கன்சிடர் பண்ணலாம். இதுதான் இந்த OnePlus டிவைஸோட என்னுடைய ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ OnePlus எல்சிடி போனது, அலர்ட் ஸ்லைடரை தூக்குறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை சைடில் கொடுக்குறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவனுக்கு அவனே தலையில் மண்ணை தூக்கி போடுறதுக்கு தான் செம்ம. ஏன் அப்படின்னா OnePlus ஆரம்பத்தில் ஒரு 3 வருஷத்தில் செம்மையாக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை கையில் கொண்டு வந்தாங்க. சாம்சங்கையே மிஞ்சுற அளவுக்கு போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இப்போ இப்படி வந்துட்டானுங்க. ஒரு உதாரணமாக இருந்த கம்பெனி எப்படி ஆகக்கூடாதோ அப்படி நிலமையில் வந்துருச்சு. ஸோ வேற என்னோடய ஆதங்கத்தை சொல்கிறேன். ஏன்னா நான் OnePlus வாங்கும் போது எனக்கு இருந்த மன சந்தோஷம் அது வந்து ஒரு வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளாக ரெட்மி, அதுக்கப்புறம் போக்கோ யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா OnePlus சரி பிராண்டடாக போகும்னு சொல்லிட்டு வாங்கினது தான் OnePlus. அதில் தான் இன்னமும் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிராண்ட் இப்படி ஆயிடுச்சுன்றப்ப மனசு வருத்தமாக தான் இருக்குது, வேறு ஒன்றும் நினைப்பா. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது நன்றி, வணக்கம், பை பாய்.